இளைஞர்களிடம் போத எதிர்ப்பு விழிப்புணர்வு பாவமாயிருக்கிறதா, பாராட்டும்படி இருக்கிறதா? நல்ல தலைப்பை தான் கொடுத்திருக்கிறீர்கள் நடுவர் ஐயா. நான் சொல்வேன், இன்றைய இளைஞர்களிடம் போத எதிர்ப்பு விழிப்புணர்வு பாராட்டும்படிதான் உள்ளது என்ற தலைப்பில் என் அணியிலிருந்து நான் பேச வந்துள்ளேன். நடுவர் ஐயா, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் தெரியுமா? எனக்கு தெரியுமா, எங்க ஊர்ல ஓடுன ஓல்டு கம்பன் எக்ஸ்பிரஸ் தான் தெரியும். அது கிடையாது ஐயா, அதை விட வேகமா ஒரு எக்ஸ்பிரஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் கார்த்திகா எக்ஸ்பிரஸ். இப்ப நடந்த ஆசிய கபடி போட்டியில இந்தியாவுக்காண்டி தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்திருக்காங்க நடுவர் ஐயா. சூப்பர்மா, சூப்பர்மா. அவங்கள மாதிரி பல மாணவர்கள் கஷ்டப்பட்டு இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க நடுவர் ஐயா. ஐயா, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு அந்த காலத்துல எல்லாம் எப்படிப்பட்ட குடிகார கணவனா இருந்தாலும் அவங்க கூட கடைசி வரையும் குப்பை கொட்டிட்டு வாழ்றவங்க தான் அந்த காலத்து பெண்கள். ஆனா இப்ப ஃபுல்லா இருந்தாலும் சரி, ஆஃபா இருந்தாலும் சரி, குவார்டரா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஆனா அடுத்தடுத்த படிக்கு எப்படி போறதுன்னு யோசிக்கிறவங்க தான் இந்த காலத்து பெண்கள். இலக்கியத்துல சொல்லி இருக்காங்க, குண்டலகேசி அப்படிங்கிறவங்க தன்னோட கணவரால கைவிடப்பட்டு ஏமாறப்பட்டாங்க. ஆனா அவங்க தன்னோட கணவருக்கே தண்டனை கொடுத்தாங்க நடுவர் ஐயா. அவங்க அந்த கூட்டம் தாயா இன்றைய பெண்கள் கூட்டம். ஐயா, நாங்கெல்லாம் சின்ன குழந்தைங்க. நாங்க பள்ளிக்கூடம் போகும்போது எப்பொழுதும் நல்ல மனசோட தாயா போவோம். எப்பவுமே போதைக்கு அடிமையாகணுங்கிற எண்ணத்தோட நாங்க போறது கிடையாது நடுவர் ஐயா. நாங்கெல்லாம் பெரிய பெரிய கனவுகளோடு நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போவோம் நடுவர் ஐயா. நாங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும்னு பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஆனா இங்க ஸ்கூல்ல படிக்கிற எல்லாருமே டாக்டர்ஸ் தாயா. எப்படி? ஏன்னா நாங்க படிக்கிற ஸ்கூல் பேரு அறந்தாங்கி டாக்டர்ஸ் பப்ளிக் ஸ்கூல் நடுவர் ஐயா. போதை அப்படின்னா போதைரியமான அர்த்தம் நடுவர் ஐயா. இந்த மனுஷவையை எதுக்காண்டி அந்த போதையை கண்டுபிடிச்சான் அப்படின்னா, மனிதனோட உடல் வலியை போக்குறதுக்கும் மனவலியை போக்குறதுக்கும் கண்டுபிடித்த மருந்து தான் அந்த போதை. இந்த மருந்து விருந்தா